மாமா, நான் தாயாகிறத விட இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறது தான் முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எதையும் இழக்க நான் தயாரா இருக்கேன். ராசாத்தி, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. நல்லா யோசனை பண்ணி பொறுமையா சொல்லு. இல்ல மாமா, நான் உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். பெரியத்த சொன்ன மாதிரி இதுக்கு மாற்று அபிஷேகம் தான் தேர்வா இருக்கும். நான் அதை பண்றேன். ராசாத்தி, நாங்க இவ்வளவு தூரம் சொல்றோம்ல, எது வந்தாலும் சரி நீ மாற்ற விஷயம் பண்ணக்கூடாது. இல்ல மாமா, நான் பண்றதுல எந்த மாற்றமும் இல்ல. சொன்ன கேளுமா, அடம் பிடிக்காத. ஏங்க விடுங்க, அவதான் நம்ம குடும்பத்துக்காக பண்றேன்னு சொல்றல்ல. மரகதா, நீ பேசாம இரு. மாற்ற விஷயம் வேணா, ஒரு மண்ணு வேணாம். இதுக்கு மேல யாரும் இதை பத்தி பேசக்கூடாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தம்பி, நீ வா போலாம். அத்தை, என்னத்த இது இப்படி ஆயிடுச்சு? இரு கண்மணி, யாரு மாத்த அபிஷேகம் வேண்டான்னு சொன்னாங்களோ அவங்க வாயாலேயே வேணும்னு நான் சொல்ல வைக்கிறேன். பெரியம்மா ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்க, மாற்று அபிஷேகம் பண்ண சொல்லி. அப்படி பண்ணா ராசாத்தி குழந்தை பாக்கியம் கிடைக்காது. நம்ம ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம். நான் ராசாத்தி ஒத்துக்கிட்டாலும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நமக்கு எதிரி நம்ம வீட்டு ஆளுங்க தான். ஏதாவது பண்ணி ராசாத்திய பூஜை பண்ண வச்சிட வேண்டியதான். என்ன பண்ணலாம்? மாமா, என்ன மாமா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல? ஏய், கையெடுறி. ஏன் மாமா கையெடுக்க சொல்றீங்க? ஆசையா தானே தொட்டேன். இப்ப எதுக்கு என்ன தொடுற? ஏன் தொடக்கூடாதா? ஆமா, தொடக்கூடாது. நீங்க அப்படி சொன்னாதான் நான் தொடுவேன். ஏய், நீ வர வர ரொம்ப ஓவரா பண்ற ராசாத்தி. நான் என்ன மாமா பண்ணேன்? எப்ப பாரு என்னையே ஏதாவது குறை சொல்லிட்டு இருக்கீங்க. கிட்ட வந்தாலும் எரிஞ்செரிஞ்சு விடுறீங்க. இத பாரு, ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. மாமா, நீங்க என்ன புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. நீ வந்தப்ப இந்த வீட்டுல எப்படி இருந்தேன்னு கொஞ்சம் நினைச்சு பாரு. அப்படியே பூனைக்குட்டி மாதிரி பம்மிக்கிட்டு இருந்த. ஆனா இப்ப எது பேசினாலும் பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க. ஆமா, என்ன ஏதாவது சொல்லி திட்டும் போது வாயை திறந்து பேசுறீன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. ஆனா இப்ப பதில் பேசுனா ஏண்டி பேசுறேன்னு கேக்குறீங்க. ஏய், கொஞ்சம் அமைதியா இரு, பேசாத. நான் பேசுவேன். இஷ்டம் இருந்தா கேளுங்க, இல்லனா விடுங்க. ஓ, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களா? சரி,
இந்த சண்டையே பெரிய சண்டையாக்கி அவங்க 2 பேரையும் பிரிச்சிட வேண்டியதுதான். என்னையே அமைதியா இருக்க சொல்றியா? ஆமாங்க, நான் என்ன பண்ணேன்? எதுக்கு என்கிட்ட எரிஞ்சு விழுறீங்க? என்ன நடக்குது? இப்ப எதுக்கு 2 பேரும் சண்டை போட்டு கத்திட்டு இருக்கீங்க? என்ன இனியா? பெரியமா, நாங்க சண்டையெல்லாம் போடல, சும்மா ஜாலியா தான் பேசிட்டு இருந்தோம். நாங்க பேசினது உங்களுக்கு சண்டை போடுற மாதிரி கேட்டிருக்கு. உண்மைய சொல்ல மாட்டேங்கிறான். அந்த அளவுக்கு பொண்டாட்டி மேல பாசம் வந்துருச்சோ? அப்ப நீ உண்மைய சொல்ல மாட்ட. எதுவும் இல்ல பெரியமா. நீ சொல்ல மாட்ட ராசாத்தி. நீ சொல்லு, அவன் எதுக்கு கத்திக்கிட்டு இருந்தான்? ஒண்ணும் இல்ல பெரியத்த, நான் அவர்கிட்ட எது பேசினாலும் கேட்டாலும் எரிஞ்சு விழுறாரு. அப்படி என்ன ராசாத்தி நீ கேட்ட? அது சொல்லு, எதுனாலும் நான் வாங்கிட்டு வர சொல்றேன். என்ன வேணும் உனக்கு? எனக்கு இதையே சாக்கா வச்சுக்கிட்டு புடவை நகன் ஏதாவது பெருசா கேட்டு வாங்கிக்க போறா. ஐயோ, ஓவரா சீன் போட்டுட்டோமோ? பெருசா எதையாச்சும் கேட்டு செலவு வைக்க போறான்னு நினைக்கிறேன். மாமா வரும்போது அல்வா வாங்கிட்டு வர சொல்லுங்க. அடச்சி, இதுதானா? இவ திங்கிற பொருளை தவிர வேற என்னத்த கேட்க போறா? கேட்டியடா? வரும்போது அல்வா வாங்கிட்டு வா. மறக்காம வாங்கிட்டு வரணும். இது உன் பெரியம்மாவோட ஆர்டர். புரியுதா? சரி பெரியமா, வாங்கிட்டு வரேன். ம். சந்தோஷமா இருக்கியாடி? சந்தோஷமா? உன் மொத்த சந்தோஷத்தையும் நான் கெடுக்கிறேன் பாரு. வாங்க தம்பி, என்ன வேணும்? ஏன் தம்பி தயங்குறீங்க? இல்லண்ணா, அது எது? அல்வா. அல்வாவா? முந்திரி அல்வா இருக்கு, பாதாம் அல்வா இருக்கு, பிஸ்தா அல்வா இருக்கு, நெய் அல்வா இருக்கு, பீட்ரூட் அல்வா இருக்கு, கேரட் அல்வாவும் இருக்கு. உங்களுக்கு என்ன அல்வா வேணும்? அண்ணா, இதெல்லாம் எதுவும் வேணாம். என்ன தம்பி, இப்பதான் அல்வா வேணும்னு கேட்டீங்க, திருப்பி வேணாங்கிறீங்க? இல்ல, அல்வா தான் வேணும். ஆனா நீங்க சொல்ற அல்வாலாம் வேணாம். அது வந்து ஸ்பெஷல் அல்வா வேணும். ஸ்பெஷல் அல்வாவா? எப்படி அப்படியே வாயில் தூக்கி போட்டா கரைஞ்சி உள்ள போயிடும், அது மாதிரி தானே வேணும் உங்களுக்கு? ஆஹா, வாய்க்குள்ள போடணும் தான். ஆனா போட்டதுக்கு அப்புறம் 12 மணி நேரம் வாயே திறக்க கூடாது, அந்த மாதிரி. அப்படியா? அது சர்ப்ரைஸ் பண்றதுக்கு. இதுல என்ன தம்பி சர்ப்ரைஸ்? பொண்டாட்டி வாய ஒரு நாளைக்காவது மூடி வைக்கணும், அதுக்கு தானே திட்டம் போடுறீங்க. அதுக்கு நம்ம கிட்ட கைவசம் ஆள் இருக்கு. அப்படியாண்ணே? நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் போய் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். சரிங்கண்ணே. ம். ராசாத்தி, அல்வாவா கேட்கிற? அல்வா இனிமே நீ வாயே திறக்க கூடாது. அப்புறம் நான் வெளியே போகும்போதெல்லாம் பூ வாங்கிட்டு வாங்க மாமா, பொம்மை வாங்கிட்டு வாங்க மாமா, அல்வா வாங்கிட்டு வாங்க மாமான்னு எப்படி சொல்றேன்னு நானும் பாக்குறேன். தம்பி, அல்வா ரெடி. நீங்க சொன்ன மாதிரியே தம்பி
ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். இந்தாங்க தம்பி. கொஞ்சம் கிட்ட வாங்க. ம். பேக் பண்ணு. சரிங்க தம்பி. இந்தாங்க தம்பி. எவ்வளோண்ணே? 250 தம்பி. 250. ஆமாங்க தம்பி, உங்களுக்காக ஸ்பெஷலாக செஞ்சு கொண்டு வந்தது தம்பி. இந்தாங்க. சரிங்க தம்பி, வாங்க. ராசாத்தி, இன்னையோட உன் வாய்க்கு ஒரு பூட்டு போட்டாச்சு. ராசாத்தி, இது அல்வா மட்டும் இல்ல, உன் வாய்க்கு போடுற பூட்டு. இதை வச்சு நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ராசாத்தி, ராசாத்தி, ஏய் ராசாத்தி, ராசாத்தி, என்ன யாரையுமே காணோம்? ஒருவேளை ரூம்ல இருப்பாளோ? அதுவும் வசதிதான். டேய், 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 டேய். இங்க வா, இங்க வா. அண்ணா, ஒரு நிமிஷம் நில்லு. போறேண்ணே. என்னடா பார்த்தும் பார்க்காம போற? அது ஒரு முக்கியமான வேலை இருக்குண்ணே, டிஸ்டர்ப் பண்ணாத. ஏய், அப்படி என்னடா முக்கியமான வேலை? அண்ணே, நான் உனக்கு அப்புறம் சொல்றேண்ணே, ரொம்ப அர்ஜென்ட். ரொம்ப அர்ஜென்டா? ஐயோ ஆமாண்ணே, நீ கொஞ்சம் வழியை விடு. ஏய், இது என்ன கையில? அது எதுக்கு உனக்கு? என்னன்னு சொல்றதுல என்னடா குறைஞ்சு போயிட போற? இத பாரு, எனக்கு விளக்கம் சொல்றதுக்குலாம் நேரம் இல்ல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். இனிய எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறான்? கையில என்ன இருக்குன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். ஏதோ சம்திங் ராங். என்னன்னு பாத்துருவோம். ராசாத்தி, ராசாத்தி, சரி நாம ஒரு குளியல போட்டுருவோம். சரி. அந்த கவர்ல அப்படி என்ன வச்சிருக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறா. சரி, நாமளே பாத்துருவோம். குளிக்கிறான். அட, அல்வா? அட பாவி, இதான் உன்னோட ஐடியாவா? இதை வச்சுதான் டெய்லி ராசாத்திய மயக்கிட்டு இருக்கியா? இப்பதான்டா தெரியுது கட்டில் உடையிற ரகசியம். நீலாம் ஒரு தம்பியாடா? ஒரு அண்ணன் ஒருத்தன் அம்போன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கானே, அவனுக்கும் நம்ம ரகசியத்தை சொல்லி கொடுப்போம்னு தோணுச்சாடா உனக்கு? நீ சொல்லலன்னா என்ன, நான் கண்டுபிடிச்சிட்டல. இனிமேல் நானும் கட்டில உடப்பல்ல. இந்த அல்வா உனக்கு கிடையாதுடா, என் கண்மணிக்கு தான். கண்மணி கிட்ட இதை கொடுத்து அவகிட்ட நான் பேசுற பேச்சுல கண்மணி அப்படியே அசந்து சொக்கிருவால. கண்மணி, கண்மணி, என்ன வேணும் உங்களுக்கு? ஆமா, அப்படியே கேட்டா மட்டும் தரப்போற பாரு. தெரியுதுல்ல, போங்க. ஏண்டி, அதுக்குன்னு ஒரு புருஷன் தான் பொண்டாட்டியை ரசிக்க கூட கூடாதா? ரசிக்கிற அளவுக்கு இங்க ஒண்ணும் இல்ல. இருக்கே. மின்னல் போன்ற உன் பார்வை, மெல்லிய இடை, கத்தி போன்ற உன் வார்த்தை. நீங்க என்ன ஐஸ் வச்சாலும் இங்க ஒண்ணும் நடக்காது. ஏண்டி எது பண்ணாலும் ஏன் அப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுகிற?
நீங்க தேவையில்லாம பேசினா நான் அப்படிதான் பண்ணுவேன். கண்மணி, நான் உனக்காக ஒரு ஸ்பெஷல் gift ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்காக ரொம்ப நேரம் காத்திருந்து கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை மட்டும் நீ பார்த்த அப்புறம் மாமா மாமான்னு என் பின்னாடியே சுத்தி ஓ, வரும். அப்படி என்ன gift? டொண்டடை. டொண்டடை. உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? எனக்கு அல்வாவும் பிடிக்காது, அல்வா தரவங்களையும் பிடிக்காது. ஏன் கண்மணி என் இதயத்தை காயப்படுத்துற? ரொம்ப நடிக்காதீங்க. ஹைதராபாத்க்கு கபடி விளையாட போனீங்களா இல்ல லவ் பண்றதுக்கு ட்ரைனிங் எடுக்க போனீங்களா? லவ் பண்றதுக்கு எதுக்கு கோர்ஸ்? உன்னை பார்த்தாலே அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அருவி மாதிரி கொட்டும். ஓ, இங்க ஒன்னும் கொட்ட வேண்டாம், போங்க. அப்படி சொல்லாத கண்மணி, உனக்காக தானே ஆசையா வாங்கிட்டு வந்தேன். எனக்கு அது பிடிக்காதுன்னு இப்பதானே சொன்னேன். கொஞ்சமா சாப்பிட்டு பார்க்கலாம்ல? எனக்கு வேண்டாம். இல்ல, நீ சாப்பிடணும், சாப்பிட்டே ஆகணும். காமி. ஆ. என்ன கண்மணி, ரொம்ப டேஸ்டா இருக்குல்ல? நான் சொன்னேன்ல உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு. கண்மணி எப்படி இருக்கு? சொல்லு கண்மணி. என்ன கண்மணி பதில் பேசாம இருக்க? இந்தா இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. ஓ, எனக்கு ஊட்டுறியா? அடாடாடா, இத சாப்பிட்ட உடனே உனக்கே ரொமான்ஸ் மூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாத்தியா? குடு 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 குடு. டேய், டேய், இருடா, எங்கடா போற? என்னடா வாயில கோந்து போட்டு ஒட்டி வச்சிருக்கியா? வாய் திறந்து பேசுன என்ன? டேய், அம்மா கையில என்ன? குர்ரா குர்ராங்கறல்ல? அட, என்னடா இது? அல்வா? இது அல்வா இல்லப்பா, ஆப்பு. இந்தா, ஒரு தின்பண்டம் வாங்கிட்டு வந்தா வீட்டுல உள்ள பெரியவங்களுக்கு கொடுக்கணும்னு உனக்கு தோணாதா? பையனோட பகுமானத்தை பாரு. போடா. இத நீ பழகின பழக்க வழக்கமா? என்னடா வாய் ஒட்டிக்கிச்சு, திறக்க முடியல. இதுக்கு தான் கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சியா? என்னடா இது? இதுவும் நல்லதுக்கு தான். தேவையில்லாம மர திட்ட வாயை கொடுத்து திட்டு வாங்குறதுக்கு இது எவ்வளவோ மேலுதான். இங்கதானே வச்சோம், எப்படி இங்க மிஸ் ஆயிருக்கோம்? ஒருவேளை ராசாத்தி வந்து எடுத்து தின்னுட்டாளா? இல்லையே, அவ தின்னு இங்க தானே இருக்கணும். ஒருவேளை பூனை ஏதாவது வந்து தூக்கிட்டு போயிருக்குமோ? ச்சே, என்னடா இது, ராசாதிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணுன்னா மிஸ் ஆயிட்டே இருக்கு. அன்னைக்கு நாட்டு மருந்துலயும் மிஸ் ஆயிட்டா, இன்னைக்கு அல்வாலையும் மிஸ் ஆயிட்டா. பரவாயில்ல, இதுல மிஸ் ஆனா இதை விட பெருசா ஏதாவது ஒண்ணுல மாட்டுவா. பாட்டு கேட்டே ரொம்ப நாள் ஆச்சு.
அதுவும் படிச்சுக்கிட்டே பாட்டு கேட்பான். ராசாத்தி வந்ததுல இருந்து புக்கு படிக்கிறதே இல்லை. ரிலாக்ஸ் ஆகும் பாட்டு கேட்டு. மாமா எப்போ வந்தீங்க? மாமா அல்வா எங்க? மாமா என்ன மாமா பண்ணிட்டு இருக்கீங்க? அல்வா எங்க? அப்படி என்ன படிச்சிட்டு இருக்காரு?